ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ரிசல்ட்டு வந்துருச்சு. எவ்வளோ பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, அதாவது ஒவ்வொருத்தரும் செலக்ட் ஆன எல்லாரும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்திருக்கு அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 20 கேட்டகிரியாக பிரித்து நமக்கு மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ மார்க் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கட் ஆஃப் எக்ஸாக்டாக ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் ப்ரையாரிட்டி வைஸ் எவ்வளோ கட் ஆஃப் எக்ஸாக்டாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இது போன்ற கவர்மெண்ட் அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க ரிசல்ட்டு. ஸோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 20 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ 18,689 பேர் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கலுக்கு போக போகிறாங்க. இதில் அடிஷ்னல் கேண்டிடேட்டாக 649 பேர் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஃபாலில் எஸ்டி 105 கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாக உங்களுக்கு 18,689 பேர் ஃபிசிக்கலுக்கு போக போகிறாங்க. ஸோ கேட்டகிரி வைஸ் எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகிரியை பொறுத்தளவில் 61 கட் ஆஃப் மார்க்காக இருக்குது. கிட்டத்தட்ட 2145 பேர் நெக்ஸ்ட் லெவல் போக போகிறாங்க. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலு, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸும் கட் ஆஃப் மார்க் எவ்வளவு, அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் போக போகிறாங்க, நெக்ஸ்ட் லெவல் ஃபிசிக்கலுக்கு எவ்வளோ பேர் போக போகிறாங்க அப்படின்றதையுமே போட்டிருக்கிறாங்க. விமனை பாருங்கள், இந்த ஜென்ரல் கேட்டகிரியில் 785 பேர் போக போகிறாங்க. கட் ஆஃப் மார்க் பொறுத்த அளவில் 55 கட் ஆஃப் மார்க்காக உங்களுக்கு இருக்குது. இதே பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 665 கட் ஆஃப் மார்க் பார்த்திங்கன்னா 47. ஸோ மார்க் நல்லாவே குறைஞ்சிருக்குது. இதே பிசிஎம் பொறுத்தளவில் 95 பேர் அலாட் பண்ணியிருக்காங்க. 32 மார்க்கு உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்காக வருது. ஸோ எம்பிசி, டிசியை பொறுத்தளவில் 485 50 மார்க்கு உங்களுக்கு கட் ஆஃபாக கொடுத்துருக்காங்க. விமென்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் ஜென்ரல், அப்புறம் பிஎஸ்டிஎம் விமெனுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் ஜென்ரலுக்கே 55 மார்க்கு தான் கட் ஆஃப் மார்க்காக கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் ஜென்ரலு, அப்புறம் விடோ கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ விடோ உமன் 100 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. 35 மார்க்கு தான் கட் ஆஃப் மார்க்காக இருக்குது ஜென்ரல் கேட்டகரிக்கு. இதே எஸ்டிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 25 கட் ஆஃப் மார்க்காக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் உமன், ஸ்போர்ட்ஸ் பிஎஸ்டிஎம் ஜென்ரல், இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் வார்டன்ஸு, இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் கிட்டத்தட்ட 20 கேட்டகரியாக உங்களுக்கு பிரித்து மொத்தம் 18,600 பேர்கிட்ட செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கலுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னாலே தாராளமாக நீங்கள் வேலையை வாங்கிடலாம். ஸோ கண்டிப்பாக இதுவரை நீங்கள் செக் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்க, இதுவரை நான் செக் பண்ணவே இல்லை, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உடனடியாக போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை போட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தாராளமாக உங்களுக்கு வரும். ஸோ மார்க் மட்டும் நம்மளோட மார்க் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்றது தெரியலை. ஸோ உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை போட்டு பார்த்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 53 பேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் மெதுவாக பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அதில் இருக்குதா அப்படின்றத முதல்ல செக் பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணல நமக்கு கொஞ்சம் கட் ஆஃப் மார்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரமே மார்க் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்றது முதல்ல உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரையும் உங்கள் கம்யூனிட்டி வைஸ் உங்களோட கட் ஆஃப் மார்க்கையும் செக் பண்ணி பாருங்கள்.